ஏர்ஃபாக்ஸ் இது ஆப்பிளோடைய ஐபாட் 4 GB மெமரி. இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன கண்டிஷன் எனக்கு தெரியல, ஒர்க்கிங் கண்டிஷனா நான் ஒர்க்கிங்கானு எனக்கு தெரியல. பட் ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கிட்டாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன டிஸ்பிளே 1 inch டிஸ்பிளே இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்குது. அண்ட் இந்த கார்னர் பாருங்க, கார்னர்லாம் ரொம்ப அப்படியே கர்வ் வந்து இந்த கர்வ் அப்படியே அழகாக அப்படி தொடும் போதே ஆசையாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது இந்த கர்வ்ஸ். அண்ட் இதில் இந்த ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு ஒரு பட்டன். மெயினாக இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இது வந்து MP3 பிளேயர். MP3 இதில் டேட்டா கேபிள் மூலயமா சாங்ஸ் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகும்போது சாங்ஸ் இதுலேருந்து கேட்டுக்கலாம். இதில் இன்பில்ட் பேட்டரி வரும். பேட்டரி எவ்வளோ நாள் தாங்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இந்த ஐபாட் பொறுத்த வரைக்கும். பட் புதுசாக வந்தப்போ பேட்டரி வந்து நல்ல நீட் கண்டிஷனாக இருந்துச்சு. அதாவது ஒரு 30 மணி நேரம் 35 மணி நேரம் பேட்டரி வந்து தாங்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது அப்படின்னா இந்த பாட்டு கேட்டுகிட்டே போகலாம். இதில் இயர்ஃபோன் இதில் பெக் பண்ணிவிட்டு சாங் கேட்டுகிட்டே போகலாம். ஸோ அண்ட் இதில் நிறைய மாடல்ஸ் படம் பார்க்குற மாதிரியும் மூவிஸ் இதிலே ஓடும். இந்த டிஸ்பிளேல வந்து சாங்கோடைய நேம் வரும். சில டைம் அந்த லிரிக்ஸ் அந்த சாங் கூட இருந்ததுன்னா அந்த லிரிக்ஸும் இதில் வரும். அண்ட் சில ஐபாட்ல சில MP3 பிளேயர்ஸ்ல வந்து ரெக்கார்டர் ஆப்ஷன் கூட வரும். ரெக்கார்டர் அந்த ஆப்ஷனும் கூட இருக்கும். இது வந்து ஒன்லி MP3 பிளேயர்னு நினைக்கிறேன். இதை ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. பேட்டரி எதுவும் மாற்றினா ஆன் ஆகுமான்னு எனக்கு தெரியல. வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணால் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மெனு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பட்டன், ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் இதெல்லாம் இதில் இருக்குது. இது ஒரு MP3 பிளேயர் 4 GB. அண்ட் சப்போஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு பென்ட்ரைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ்லாம் இதில் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுவும் வந்து ஆப்பிளோட தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க, அழகாக இருக்குல்ல. இதில் வந்து மேபி இது படம் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. MP3 பிளேயர் ப்ளஸ் MP4 மூவிஸ் கூட இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் இன்பில்ட் பேட்டரி தான். இதுவும் வந்து 4 GB. இதுவும் ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே சேல் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்குது, MP3 பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஐபாட்ஸ் எல்லாம் இருக்குது. வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், மாடல்ஸ் அனுப்பிச்சு விட்றேன். பாருங்க, எல்லாமே ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான். ஏன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்லாம் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் என்னமோ அதுதான் நான் கொடுக்குறேன். MP3 பிளேயர்ஸ் 2000 காலகட்டங்களில் MP3 பிளேயர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. அதாவது இந்த சின்ன டிவைஸ்க்குள்ள சாங்ஸ் 1 GB 2 GB 3 GB 4 GB 8 GB 32 GB இப்படி நிறைய வெரைட்டிஸில் இந்த மாதிரி ஐபாட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஐபாட்ஸ்னா ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் அது ஐபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த டிவைஸ்க்கு பேர். மற்றதெல்லாம் சோனி, சாம்சங், டிரான்ஸ்ஜெண்ட் இப்படி நிறைய MP3 பிளேயர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அண்ட் பென் டைப்பில் வேறு டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வர ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். பார்க்க ஆசையாக இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் MP3 பிளேயர்ஸ் இருந்தது. இன்டர்னல் மெமரியோடையும் MP3 பிளேயர்ஸ் இருந்தது. அண்ட் இதில் வந்து இன்பில்ட் பேட்டரி. நீங்கள் ரீசார்ஜ் அப்பப்போ வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, இல்லை எங்கேயாவது ஒரு தனிமையாக உட்காந்துருக்கும் போது, ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கும் போது, பீச்சில் எங்கேயாவது வெளியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த MP3 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் இயர்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக உங்களுடைய ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டு இது சாங்ஸ் கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களை. ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் நல்ல சேல்ஸ் இருந்தது அந்த 2000 காலகட்டங்களில். இதுக்கு முன்னாடி வந்து CD பிளேயர்ஸ் வாக்மேன்ஸ் இருந்தது. CD வாக்மேன்ஸ் இருக்குது, அதுவும் நம்மகிட்ட இருக்குது. அண்ட் கேசட் பிளேயர்ஸ் வாக்மேன்ஸ் இருந்தது. இது டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆக இந்த MP3 பிளேயர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. இந்த பிளேயர்ஸ் நிறைய டைப்பில் இருக்குது. வேறு டிசைனில் வேறு கலர்ஸில் ரொம்ப க்யூட்டாக அழகாக காம்பேக்டாக. நீங்கள் இதை அப்படியே ஒரு சாக்லேட் மாதிரி பாருங்களேன். ஒரு அந்த மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். செம்ம அழகாக இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ் அண்ட் MP3 பிளேயர்ஸ், வாக்மேன்ஸ் இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. வேணுன்ட்டாங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டிசைன்ஸ், மாடல்ஸ் அனுப்பிச்சு விட்றேன். இது எல்லாமே ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் என்னவோ அதுதான் நான் கொடுக்குறேன். அண்ட் என்னுடைய கலெக்ஷனுக்கும் சில கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாக்கெட் டிவி, மினி டிவி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. அதுவும் வேணும்னா சேல் பண்ணுறேன். அதை சேல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வாங்கி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகே, சூப்பராக இருக்குல்ல, செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இது 4 GB, இது 4 GB. இப்போ நம்ம இந்த MP3 பிளேயர்ஸ், இந்த காம்பேக்ட் பிளேயர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ மொபைல் வந்துருச்சு, அதை விட்டுருங்க. இந்த பிளேயர்ஸ்க்கு அப்பன், தாத்தன், முப்பாட்டன், பாட்டன், பூட்டன் யாருன்னு பார்த்துருவோமா? இவனுடைய தாத்தன், அதாவது முதல் தலைமுறை யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபோனோட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் தான். இது வந்து ஒரு 1857 வருஷம் எட்வர்ட் லியோன் ஸ்காட் அப்படிங்கிறவர் தான் ஃபோனோட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சார். அந்த டிவைஸை எதுக்குன்னா, அதில் ஒரு பென் மாதிரி ஒரு காம்பனண்ட் இருக்கும். அந்த பென் காம்பனண்ட் என்ன பண்ணுன்னா, பேப்பர் டிஸ்க் அதில் வந்து ரீட் பண்ணும். அந்த வைப்ரேஷன் வச்சு பேப்பர் என்ன சவுண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத ரீட் பண்ணும். இது 1857 வருஷம் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் 1877 வருஷம் தாமஸ் எடிசன் வந்து ஃபோனோகிராஃப் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பிளேயர், அதாவது அதில் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், அதை அப்படியே ப்ளேவும் பண்ணிக்கலாம். அதாவது ரெக்கார்ட் பண்ணதை நம்ம போட்டு கேட்டுக்கலாம். அந்த ஒரு ஃபோனோகிராஃப் அப்படிங்கிற டிவைஸை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் 1901 விக்டர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரெட் சீல் லைன் அப்படின்னு ஒரு 10 இன்ச்
78 ஆர்பிஎம்மில் சுற்றக்கூடிய ஷெல்லாக் ரெக்கார்ட்ஸ் இதில் வந்து பாட்டுகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து 10 இன்ச் டிஸ்க். அந்த டிஸ்கை வந்து ப்ளே பண்ணுற மாதிரி விக்டர் கம்பெனி அறிமுகப்படுத்தினாங்க 1901. அதுக்கு அடுத்தது 1931 ஆர்சிஏ விக்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி ரெக்கார்ட்ஸ் வந்து 33 ஆர்பிஎம்மில் ப்ளே பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பிளேயர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது 1948 நமக்கு சுதந்திரம் கிடைச்சதா. அங்கே வெளிநாட்டில் கொலம்பியா ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ரொம்ப நேரம் பாட்டு ஓடக்கூடிய ஒரு லாங் பிளேயிங் வினைல் ரெக்கார்ட் டிஸ்க்ஸாக அந்த பிளேயரை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1948. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? 1948 அடிமையாக இருந்தோம். 1960, 70 காலகட்டங்களில் இந்த மாதிரி ரெக்கார்ட் பிளேயர்ஸ் வந்து பெருமளவில் உலக நாடுகளில் ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் 1980களில் சிடிக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது காம்பேக்ட் டிஸ்க், டிவிடி. இப்போ நம்ம டிவிடி சொல்கிறோம் இல்லையா, 4.7 GB. அதுக்கு முன்னாடி சிடி 700 MB, வெறும் 700 MB தான் அது இருக்கும். படங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது 4-5 டிஸ்காக சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பார்ட், அதாவது ஃபஸ்ட்டு பகுதி, 2ஆம் பகுதி அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க படங்கள்லாம். 1980களில் தான் இந்த சிடிஸ் வந்து வர ஆரம்பித்தது. அதாவது சிடி அதுக்கு முன்னாடி அதோடைய அப்பா ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, கேசட் பிளேயர்ஸ், கேசட், டேப் கேசட் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன கேசட். இதெல்லாம் 1962 ஒரு இன்ஜினியர், அதாவது டச்சுக்காரர் ஒருத்தர், லாவ் ஓட்டன்ஸ் அப்படிங்கிறவர் இந்த சின்ன வடிவிலான கேசட்டை அவர் தான் இன்வென்ட் பண்ணுறாரு. அதுக்கான டேப்புகளை வந்து ஃபிலிப்ஸ் கம்பெனி தான் பண்ணுறாங்க. ஃபிலிப்ஸ் கம்பெனி 1962 கண்டுபிடிச்சி 1963 ஆகஸ்ட் 30 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்ல ஒரு வரவேற்பை கிடைக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கே அது வந்து 1964 தான் போயிருக்கு. ஆனால் இந்த டேப் வந்து கண்டுபிடிச்ச நாடு யூரோப்பில் தான் இந்த ரேடியோவை, அதாவது டேப் கேசட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது 1979 சோனி கம்பெனிக்காரன் என்ன பண்ணான்னா, டேப் கேசட்டை வச்சு சின்னதாக வாக்மேன்னு ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தான். அவன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸும், அதாவது டேப் ரெக்கார்டர் மேனுஃபேக்சரிங்கில் இருந்த எல்லா கம்பெனிஸும் கலராக, விதவிதமாக, ரகரகமாக இந்த கேசட் வாக்மேன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில கேசட் ரெக்கார்டர் வந்து ரெக்கார்ட் ஆப்ஷனோடு இருக்கும், அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆப்ஷனோடு இருக்கும். அந்த கேசட்டில் வந்து வாய்ஸ் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அண்ட் சில வாக்மேனில் வெளியில் ஸ்பீக்கர் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க, அதிலே பாட்டு கேட்டுக்கலாம், ப்ளஸ் ஹெட்செட் போட்டும் பாட்டு கேட்டுக்கலாம். அண்ட் சில ரெக்கார்டரில், சில வாக்மேன்ஸில் வந்து FM, AM ரெக்கார்டர், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்தாங்க. அதுவும் நிறையா கலர்ஸில் 2 சின்ன பேட்டரியில் இயங்குற மாதிரி ஒரு வாக்மேன்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ், நிறைய வெரைட்டிஸில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உலக நாடுகள் பூரா செம்ம போட்டது வாக்மேனுடைய ஆதிக்கம். அதுக்கு அடுத்தது சிடி வாக்மேன்ஸ்லாம் வந்தது. அதுவும் உங்களுக்கு 2000 காலகட்டங்களில், அதாவது சிடிஸ்லாம் கண்டுபிடிச்சது 1982 மேலே கண்டுபிடிச்சிட்டாங்க. சிடி பிளேயர்ஸும் 1982 சிடி பிளேயர்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. சிடி வாக்மேன்ஸும் வந்து அதுக்கப்புறம் 1986, 87 காலகட்டங்களில் டெவலப் பண்ணி பயங்கரமாக சேல்ஸ் பண்ணாங்க. சோனி கம்பெனி தான், ஜப்பான் கம்பெனி. அதுக்கு அடுத்தது இந்த MP3 பிளேயர்ஸ், அதாவது சின்ன வடிவிலான MP3 பிளேயர்ஸ். இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கொரியா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. போர்ட்டபிள் MP3 பிளேயர். இது 1998 சவுத் கொரியாவில் இந்த MP3 பிளேயர், டிஜிட்டல் MP3 பிளேயரை கண்டுபிடிச்சிருக்காங்க வித் சின்ன மெமரியோட. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் சேகன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இதை கண்டுபிடிச்ச கம்பெனியோடைய பேர் சேகன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இவங்க சவுத் கொரியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிஜிட்டல் MP3 பிளேயரோடைய பேர் MP-Man F10 பிளேயர். இதுதான் இதோடைய பேர். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வந்த இந்த டிவைஸில் வெறும் 32 MB. 1998 சவுத் கொரியா நாட்டை சேர்ந்த சேகன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் முதல்ல MP-Man F10 பிளேயர் அப்படிங்கிற ஒரு MP3 டிஜிட்டல் பிளேயர், அதாவது குட்டியாக இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த பிளேயரை வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வித்தியாசமாக, ரகரகமாக, விதவிதமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி MP3 பிளேயர்ஸை. இதிலே இப்போ படம் பார்க்குற மாதிரி, இதிலே ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, இதிலே புக்கு ரீட் பண்ணுற மாதிரி, டெக்ஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி, அப்புறம் பாட்டோடைய லிரிக்ஸும் இதிலே வர மாதிரி, பல விதமான வெரைட்டிஸோட விதவிதமாக ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கான வித்தியாசமான MP3 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி சிடி வாக்மேன், கேசட் வாக்மேன்ஸ் விதவிதமாக, கலராக, வித்தியாசமாக இருந்ததோ, அந்த மாதிரி இந்த MP3 பிளேயர்ஸும் கலராக, வித்தியாசமாக பார்க்க ரொம்ப அழகாக, ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் டேப் ரெக்கார்டர்ஸ், ரேடியோஸ், இது எல்லாமே விதவிதமாக நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒன்றும் வேறு மாதிரி இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கட்டம், அதில் ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா, இது ஒரு மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல். என்ன தான் உலகமே இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்குள்ளே பார்த்தாலும் தனித்தனியாக
அதாவது ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் டெடிகேட்டடாக டிவைசஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு கேட்குறதுக்கு டெடிகேட்டடாக டிவைசஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்களில் டெவலப்மெண்ட்டுன்னு வந்துக்கிட்டே இருந்து கடைசியில் ஒரே ஒரு கட்டத்துக்குள்ளே எல்லாமே அடங்கிடுச்சு. ஆனால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த மொபைலில் வந்து எப்படி சொல்கிறது, பாய். ஓகே ஃபாக்ஸ், இந்த மாதிரி கேஜெட்ஸ் வீடியோ, ஜெம் ஸ்டோன்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.